சரோஜாக்கா. யாரு? மேரியா? வா மேரி வா. இது மேரி இதுல. என்ன மேரி? அக்கா கேட்டி அக்கா ஒரு கதைய. என்ன கதை மேரி? ஆரவல்லிக வீட்டுல நேத்து ஒரே சண்டை பாட்டுக. என்னது? ஆரவல்லிக வீட்லயா? நல்லா தானே இருந்தாங்க. அங்க எதுக்கு சண்டை இப்போ? பின்ன அந்த பிள்ளையும் ஒரு நேரம் வீடு அடங்கி இருக்குவாங்க. வீடு வீடாட்டு காப்பியும் குடிச்சுக்கிட்டு பந்து அடிச்சுக்கிட்டு பயிலோட கூட ஒரு கட்டி கொடுத்த பொண்ணு போலியா இருக்கியா? பின்ன எவ கோவப்பட மாட்டா? அதான் மாமியாருக்கு மருமகளுக்கு ஒரே சண்டை. ஆமா ஆமா, நானே அறிஞ்சேன் பாத்துக்க. அந்த பிள்ளை ஒரு சைஸ் நானிக்கிட்டு கேள்விப்பட்டேன். ஆமா, பண்டு செய்த பாவம் விடுமாங்க பின்ன. ஆமா ஆமா, மாமியார் ஒன்றும் குறைஞ்சவா இல்லை. இங்க அந்த 3 பிள்ளைகளையும் செஞ்ச பாவம் அதுக்கு ஏற்ற மருமகன் அவளுக்கு வசமா வந்து கிடைச்சிருக்கான். ஆமாக்கா, எங்க மாமியாரு கதையா சொல்லுவாவ பார்த்துடுங்க. அந்த 3 பொட்ட பிள்ளைகளுக்கும் ஒன்றும் கொடுக்காம கிடந்த சொத்து அவ்வளோக்கு அந்த மூத்த பையலுக்கு எழுதி கொடுத்துக்கிட்டு இப்போ இளையவனுக்கு வீட்டில் வந்து கிடக்காவ. பரவ அவளையும் சொல்லி ஒன்றும் இல்லை. ஆமாம், இளையவனுக்கு பின்ன அந்த வீடை விட்டடியமாவது கொடுத்தா. ஆனால் அந்த பொட்ட பிள்ளைகளை 3க்கும் செஞ்ச பாவம். அதில் வேற நம்ம பெருசாக ஒன்றும் செல்லதுக்கு இல்லை. கேட்டியா? அந்த பிள்ளைகளை ரொம்ப வஞ்சித்துட்டான். ஆமாம் மேரி, 5 பிள்ளைகள் இருந்தனாக்கி 5 பிள்ளையும் ஒன்று போல பார்க்கணும். எல்லாம் அவ பத்த பிள்ளைகள் தானே. இதுல அந்த புள்ள பயிலுலக பேருக்கு சொத்தை எழுதி அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு என்ன ஒன்றும் இல்லாதவளா ஏக்கர் கணக்கில் கிடக்க தானே செஞ்சு. அதுல ஒவ்வொரு வீதத்துக்கு போலையாவது அந்த பொட்ட பிள்ளைகள் எள்ளு போலையாவது கொடுத்துருக்கலாமா? அதையும் கொடுக்கறது இல்லாம அவ்வளோ அவனுக்கு பயிலுலக பேர்ல எழுதி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த பொட்ட பிள்ளைகள் வீட்டில் போயாவது இல்லைன்னா ஒரு நல்ல தண்ணியா வாங்கி கொடுக்கலாம். இன்னும் அங்கேயும் போக முடியாம இவனும் நல்ல சாப்பாடு கொடுக்க முடியாம அங்கேயும் இங்கேயும் கடந்து 2 மருமட்டையும் கடந்து நசுங்கிட்டு இருக்கான். அந்த பயிலும் பொண்டாட்டி மாதிரி விளக்க மாட்டாங்க. எழு போல அம்மைக்கு ஒரு அப்ப நல்ல தண்ணி கொடு, சொத்து அவளை நம்ம தான் வாங்கியிருக்கோம், நமக்கு தான் தந்துருக்கு, அவளோடதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்ட்டு இந்த பயிலும் ஒன்றும் சொல்ல மாட்டானுவலாங்க. இவனுவ கூட பிறப்ப வகை வச்சாதானே வந்திருக்கவளோ இவனை வகை வைப்பா. இவனுவளே ஒரு நாள் கூட நம்ம கூட பிறப்பு அப்படின்னு சொல்லி இவனு என்னைக்கு நடந்தானுவேன். அதுக்கப்புறம் வாரவா அரை மண்டலாக தான் வருவா. மாமியார மருமூலம் சேர்ந்து அந்த பையனையும் இப்போ பைத்தியக்காரன் மாதிரி ஆக்கி வச்சுட்டாள் வேணுதான் கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த பையனும் கொஞ்சம் நியாய நீதியா நடக்கண்டாமாங்க. அவ்வளோ தூரம் விவரம் இல்லாதவனா? அவனை பைத்தியக்காரன் ஆக்க செய்யணும். அவன் என்ன குறைஞ்சவனா? சொத்தை எழுதுறது வரைக்கும் நல்லா தள்ளையும் தவப்பனையும் தழுக்கு போட்டு அழகா சகோதரிகள்கிட்டையும் கொஞ்சம் நடிச்சு சொத்தை எழுதுறது வரைக்கும் நல்லா நடிச்சான் இல்லையா? அதனால அவன் பைத்தியக்காரன் ஆவதுல தப்பே இல்லை. நேற்று பாத்தியா மியாரி? மெண்டல் வாக்குற அந்த குழுவில் வந்து இருந்துக்கிட்டு என்ன பேசும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாம புழுன்னு பேசி அந்த மேனேஜர் லோனு தராமலேயே போயிட்டான். இவளுக்கு யாதனால நானும் குழுவில் லோனு கிடச்சோம் அந்த பிள்ளைகளுக்கு பீஸு கட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா. இவளுக்கு வட்டி கொடுக்க பைசாக்கா வந்து 10 லட்சம் ரூபா கேட்கா குழுவில். இங்கே 2 பைசா எடுக்குது, வெளியே 10 பைசா 5 பைசா 3 பைசா இப்படி கொடுக்காக்கா. இதுக்கு தானே எடுக்கா, இல்லாமல் அவள் கஷ்டத்துலேயாக்கா எடுக்க. ஆமா மேரி, இவளுக்கு யாதனால ஒருத்தருக்கு ரூபாய் இல்லாம போச்சு. எல்லாரும் ஒவ்வொரு கஷ்டத்துல எல்ல போல குழு நீ பீசு கட்டக்கு எடுத்தா. வட்டி கடைக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியல. சும்மா வட்டி கொடுக்கணுமே, இதுனா 10 மாசத்துல நம்ம கெட்டி அடைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு போய் எடுக்க போனேன். ஆனா இந்த மெண்டல் கிரிக்கிக்க யாதனால நம்மளுக்கு ரூபா கிடைச்சாம போச்சு. இது கவுண்டுதான்க்கா. நான் எல்லாம் ஒருத்தருக்கு கதையுமே ஒருத்தருகிட்டையுமே பேச மாட்டேன்க்கா. நமக்கு எதுக்குக்கா அடுத்த விழுத கதை? சரிக்கா, நான் வந்த வேலை முடிஞ்சு நான் போறேன். என்னக்கா? ஆமா மேரி, நானும் இதுக்காக தான் ஒரு ஆளுகிட்டே ஒரு கதையுமே பேச மாட்டேன். எனக்கு கதையோ உனக்கு கதையோ மட்டும்தான் பேசுவேன் மாதிரி நம்மளுக்குள்ள. நல்லா அடுத்தவங்களுக்கு கதையே பேச எனக்கு பிடிக்கவே செய்யாது. பார்த்துக்க, நான் யாருக்கு கதையும் பேச மாட்டேன்னு. எக்கா, நான் இப்போ ஆரவந்தி உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போறேன். ஆரவல்லிக வீட்டில் சண்டை போட்டாவனே நான் உங்ககிட்ட வந்து பேசினேன்னு ஆரவல்லிகிட்ட கேட்டுறாதக்கா. நீ மேரி, நீ என்ன நினைச்சா மேரி என்னை பற்றி? நான் இங்க கேட்டு அங்க செல்வேனே நினைச்சா? எனக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டு ஒருத்தர்கிட்ட செல்ல பழக்கமே கிடையாது மேரி. நீ என்ன இப்படி நினைச்சிட்டிய மேரி? இருந்தாலும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.